அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம். இன்னைக்கு நம்ம அடுப்படி ஆராய்ச்சி சேனலோட அடுத்த டாபிக் என்னன்னு பார்க்கலாமா? இன்னைக்கு நம்ம அடுப்படி ஆராய்ச்சி சேனல்ல ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. என் ஹஸ்பண்ட் கடை நடத்துறாரு. எங்களுக்கு மாசம் இவ்வளவுதான் வரும்னு ஒரு நிலையான வருமானம் கிடையாது. இந்த சூழல்ல நாங்க எப்படி பணத்தை சேமிக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நிச்சயமா ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு வருமானம் ஏறும் இறங்கும். ஆனால் முறையான திட்டமிடல் இருந்தால் நிச்சயமா நீங்களும் லட்சக்கணக்கில் சேமிக்க முடியும். இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். ஒரு 7 நிமிஷத்தில் உங்கள் வாழ்க்கையே மாற்ற போகிற டிப்ஸ் காத்துக்கிட்டு இருக்கு. இப்போ வாங்க டாபிக்குள்ளே போகலாம். இன்றைக்கான டாபிக் மாத வருமானம் இல்லாதவர்கள், அதாவது கடை நடத்துகிறவங்க இல்லை டெய்லி சம்பாதிக்கிறவங்க பணம் சேமிக்கிறது எப்படி அப்படிங்கிறது தான். இதை நான் 4 பார்ட்டாக பிரிச்சிருக்கேன். அதில் ஃபர்ஸ்ட் பார்ட்டு கடையின் வருமானமும் வீட்டு செலவும். இதோட மெயின் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இப்போ கடையோட பணத்தையும் நம்ம வீட்டு பணத்தையும் பிரிக்கணும். கடைக்கு இந்த அமௌண்ட்டு, வீட்டுக்கு இந்த அமௌண்ட்டு நம்ம பிரிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு தெரிஞ்சிருக்கணும். நம்ம பண்ணுற முதல் தப்பு என்னென்னா, கல்லாப்பெட்டியில் இருக்கிற பணத்தை அப்படியே வீட்டு செலவுக்குன்னு கணக்கு பார்க்காம எடுத்துடுறோம். அப்படி செய்யாதீங்க. கடைக்குன்னு ஒரு கணக்கு வச்சுக்கோங்க. மாத கடைசியில் வர லாபத்திலேருந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை மட்டும் சம்பளம் மாதிரி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வாங்க. உதாரணமாக ஒரு மாதம் 50,000 ரூபாய் லாபம் வந்தாலும் வீட்டுக்கு 20,000 மட்டும் எடுங்க. மீதி 30,000 கடையோட அக்கௌண்ட்லேயே இருக்கட்டும். சில்லறை காசு மேஜிக் பற்றியும் சொல்கிறேன். நம்ம கடையில் நைட்டு வியாபாரம் முடிஞ்சு கல்லாவை செக் பண்ணும்போது நிறைய சில்லறை காசுகள் இருக்கும். ₹1, ₹2, ₹5. நாம் என்ன நினைப்போம், இது வெறும் சில்லறை தானே அப்படின்னு அசால்ட்டாக விட்டுருவோம். ஆனால் டெய்லி அந்த சில்லறைகளை மட்டும் ஒரு பெரிய ஜாடியை போட்டு வைங்க. ஒரு வருஷம் கழித்து அதை எண்ணி பார்த்தா நிச்சயமாக 1 பவுன் தங்கம் வாங்குற அளவுக்கு இல்லைனாலுமே 1/2 பவுன் தங்கம் வாங்குற அளவுக்காவது அதில் பணம் கண்டிப்பாக இருக்கும். இதுதான் சின்ன சின்ன சேமிப்போட பெரிய மேஜிக்கே. ஸோ பார்ட் 1ல் கடையும் வீட்டு பணத்தையும் தனித்தனியாக எப்படி பிரிக்கணுங்கிறத பார்த்துருக்கோம். கடைக்குன்னு தனியாக கணக்கு வச்சுக்குங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு நம்மளுடைய லாபத்திலேருந்து சம்பளம் மாதிரி எடுங்க. ஒரு மாதம் எவ்வளோ அமௌண்ட் கிடைக்குதோ அதில் குறைஞ்சபட்சம் மட்டும் நம்மளுடைய வருமானமாக எடுத்து வச்சுக்குங்க. அதாவது வீட்டுக்குன்னு எடுத்துக்குங்க. செகண்ட் பார்ட் போகலாம். பட்ஜெட் போடும் முறை. இதோட மெயின் பாயிண்ட் என்னென்னா, மிக குறைந்த வருமானத்தை அடிப்படையாக வைத்து திட்டமிடுறது. இதுதான் இதோட மெயின் பாயிண்ட்டே. உங்கள் கடை வியாபாரம் மாதம் மாறும். ஒரு மாதம் 20,000க்கு வரும். ஒரு மாதம் 10,000 தான் வரும். நீங்கள் உங்கள் பட்ஜெட்டை குறைஞ்ச அமௌண்ட் எவ்வளோ வருதோ, இது 20,000 10,000ங்கிறது நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். ஸோ குறைஞ்ச பட்ஜெட் எவ்வளவோ, இப்போ 10,000 தான் வருது குறைஞ்சது அப்படின்னா அதை வச்சு தான் நீங்கள் பட்ஜெட் போட்டுக்கணும். குறைஞ்சபட்ச வருமானத்தில் வீட்டு செலவு எப்படி சமாளிக்கிறதுன்னு நீங்கள் கற்றுக்கிட்டாலே கூடுதல் வருமானம், அதாவது எக்ஸ்ட்ரா வருமானம் வரும்பொழுது அந்த பணம் ஃபுல்லாக நம்ம சேமிப்பாக மாற்றி வச்சுக்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு வாடகை, கரண்ட்டு பில்லு, ஸ்கூல் ஃபீஸு இதெல்லாம் முன்னாடியே ஒதுக்கி அதுக்குன்னு செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. இதில் கல்லாப்பெட்டி ரகசியமும் ஒன்று சொல்கிறேன். பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஒரு ரகசியத்தை ஃபாலோ பண்ணலாம். அது என்னென்னா, கல்லாப்பெட்டியில் ஒரு சின்ன ஓரத்தில் ஒரு 50 ரூபாயோ இல்லை ஒரு 200 ரூபாயோ தினமும் யாருக்கும் தெரியாமல், அதாவது உங்களுக்கே தெரியாத மாதிரி ஒழிச்சு வைங்க. இன்றைக்கி வியாபாரம் இவ்வளோதானு கணக்கு முடிக்கும்போது அந்த பணத்தை கணக்கில் காட்டாதீங்க. மாத கடைசியில் அந்த ஒழிச்சு வச்ச பணத்தை மட்டும் எடுத்து பாருங்கள். அது ஒரு பெரிய சர்ப்ரைஸாக இருக்கும். பார்ட் 3 தினசரி மற்றும் வாராந்திர சேமிப்பு. இதோட மெயின் பாயிண்ட் என்னென்னா, உண்டியல் மற்றும் ஆர்டி, அதாவது ரெக்கரிங் டெபாசிட் முறைகளை பின்பற்றுங்க. பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டே என்னென்னா, தினமும் கைக்கு காசு வரும். தினமும் கல்லாவிலேருந்து ஒரு 100 ரூபாயை தனியாக ஒரு உண்டியலில் போடுங்க. மாதம் முடிஞ்சு பார்த்தா அது 3,000 ரூபாயாக சேர்ந்துருக்கும். அதே மாதிரி தபால் நிலையத்தில், அதாவது போஸ்ட் ஆஃபீஸில் ஆர்டி ஆரம்பிங்க. வாரம் வாரம் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை அதில் கட்டுங்க. இது உங்களுக்கே தெரியாமல் ஒரு பெரிய தொகையாக வளரும். இதில் தேவையற்ற செலவு ஒரு கணக்கு பார்க்கலாமா? கடையில் லாபம் அதிகமாக வர்ற அன்னைக்கு நமக்கு ஏதாவது புதுசாக வாங்கணும்னு தோணும். ஒரு மிக்சியோ துணியோ இல்லை ஒரு ஃபேனோ வாங்கணும்னு நினைப்பீங்க. அப்போது ஒரு ரூல் ஃபாலோ பண்ணுங்கள். அதுதான் 48 மணி நேரம் விதி. இதை ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஒரு பொருள் உங்களுக்கு வாங்கணும்னு தோணுச்சுன்னா உடனே வாங்காமல் 2 நாள் வெயிட் பண்ணுங்கள். 2 நாள் கழித்து உண்மையாகவே தேவைன்னு தோணுனா மட்டும் அதை வாங்குங்க. இதுலேயே உங்கள் வீணான செலவு பாதியாக குறைஞ்சிரும். இந்த தேர்ட் பார்ட்டில் சேமிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியங்கிறத நீங்கள் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்ட் 4 பார்க்கலாம்.
அவசர கால நிதி இதோட மெயின் பாயிண்ட் என்னன்னா வியாபாரம் இல்லாத நாட்களுக்கான பாதுகாப்பு. வியாபாரத்தில் சில சமயம் மந்தமாக இருக்கும். அந்த நேரத்தில் கடன் வாங்காமல் இருக்க எமர்ஜென்சி ஃபண்ட்டு ரொம்பவே முக்கியம். அட்லீஸ்ட் ஒரு 6 மாதமாவது வீட்டு செலவுக்கான பணத்தை ஒரு தனி கணக்கில் சேமித்து வைங்க. இது உங்களுக்கு ஒரு மனதைரியத்தை கொடுக்கும். நமக்கு வியாபாரம் டல்லாக போகும் பொழுது இந்த எமர்ஜென்சி ஃபண்டு உங்களுக்கு ரொம்பவே கை கொடுக்கும். இதுலேயே சீட்டு போடும் முறையும் இருக்குது. நம்மள பெரும்பாலானோர் இதுதான் செய்வாங்க. நம்ம ஊரில் இருக்கிற ஒரு சூப்பர் பழக்கம் சீட்டு போடுறது. உங்களுக்கு நம்பிக்கையான இடத்துல மாதம் 1000 ரூபாயோ இல்லை 2000 ரூபாயோ உங்களால் எவ்வளோ முடியுதோ அதுக்கு ஒரு நகை சீட்டு போடுங்க. ஏன்னா கையில் காசாக இருந்தால் செலவாயிடும். ஆனால் சீட்டாக கட்டும்போது அது ஒரு கட்டாய சேமிப்பாக மாறிடும். வருஷ கையில் உங்கள் கையில் ஒரு நகை இருக்கும். ஸோ இந்த 4வது பார்ட்டில் இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஃபைனலாக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, பணம் சம்பாதிக்கிறது எவ்வளோ முக்கியமோ அதை சேமித்து வைக்கிறது அதை விட ரொம்ப முக்கியம். இன்றைக்கி நான் சொன்ன இந்த சின்ன சின்ன மாற்றங்களை உங்கள் வாழ்க்கையில் செஞ்சு பாருங்கள். அடுத்த ஒரு வருஷத்தில் உங்ககிட்ட ஒரு நல்ல சேமிப்பு இருக்கும்னு நான் நம்புகிறேன். நீங்களும் கண்டிப்பாக நம்புவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ காசை வேஸ்ட் பண்ணாதீங்க. தேவையில்லாத அனாவசியமான செலவுகள் அதிகம் செய்யாதீங்க. உங்களுக்கு தேவையான செலவுகள் செய்யுங்க. நிறையா பணத்தை சேமிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். எந்தெந்த செலவுக்கு என்னென்ன முக்கியமான செலவுக்கு எவ்வளோ பணம் கொடுக்கணும் அப்படிங்கிறத முன்கூட்டியே யோசித்து ஃபஸ்ட்டு நம்ம கொடுக்க வேண்டியதுக்கெல்லாம் பணத்தை தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு வீட்டு செலவுக்கும் இதர செலவுகளுக்கும் பயன்படுத்துங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. எனக்கு கமெண்ட் பண்ண என்னோடய சப்ஸ்கிரைபருக்கு நான் நல்ல பதில் சொன்னேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.